நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படவும் வாழ்நாள் நீடிக்கப்படவும் அவர் தம் உறவை பேணி வாழட்டும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில இருக்கு. அது அது எப்படி உண்மையாவே நம்ம உறவை பேணி பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்நாள் நீடிக்கப்படுமா, நம்மளுடைய வாழ்வாதாரமும் விசாலாக்கப்படுமான்னு சொல்லிட்டு விளக்கம் தரணும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யுபஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதும் தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவதும் மகிழ்ச்சியை தருமோ அவர் ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நிறைய செல்வம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அது மாதிரி நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அவங்க செய்ய வேண்டிய வேலையாக ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்க உங்களுடைய உறவுகளை அனுசரித்து வாழுங்க. அப்படி உறவுகளோட இணைஞ்சு சண்டை போடாம முகம் முறிச்சு திரியாம நம்ம இருந்தோம்னா நமக்கு இந்த ரெண்டும் கிடைக்குமான்னு கேட்கறான். கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்ற வாக்குறுதி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வாக்குறுதி, அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொல்லுகிற வாக்குறுதி. அதனால கண்டிப்பாக இந்த ரெண்டும் வேண்டும் என்று விரும்புகிறவர் இதை செய்யணும். இதுல பல்வேறு உளவியல் விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தேடி முன்னேறி டெவலப் ஆகி போகணும்னா ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் எதை ஈடுபடுறானோ அதுல தான் அவன் டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பான். விருப்பம் இல்லாம கவலையில துன்பத்துல ஏண்டா இது எதுக்குடா இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மன இறுக்கத்தோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவனால அதுல எவ்வளவு பாடுபட்டாலும் முன்னேறவே முடியாது. சில பேர் சில தொழிலுக்குள்ள அடி எடுத்து வைப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி அவரை விட தெளிவா இருப்பாரு, அவரை விட நாலேஜா இருப்பாரு, அவரை விட அர்ப்பணிப்போட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதை விட பல வருஷம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால முன்னேற முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒரு பக்கத்துல இறை நம்பிக்கை ஒரு பக்கத்துல இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கான்னு கேட்டா காரண காரியங்களோடு வச்சிருக்கான். அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அவர் விரும்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இது இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசையோட அது டெவலப்பாக அவர் விருப்பத்தோடு செய்யறார். அப்படிங்கும்போது அது குறித்த பாதை எல்லாம் லேசாக்கிக்கிட்டே போவோம். இவர் விருப்பமே இல்லை, ஏதோ செய்ய வேண்டியது வேற வழியே இல்லையே, எனக்கு வேற எந்த தொழிலுக்கும் வாய்ப்பு இல்லையே, வீட்டுக்காரி திட்டுவாள, அவளுக்கு ஒண்ணு போய் மாசம் காசை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு ஒரு மன இறுக்கத்தோட நெருக்கடியோட அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால அதுல முன்னேறி எல்லாம் போகவே முடியாது. ஏதோ வரவும் செலவும் ஓடுதுங்கிற லெவலுக்கு அப்படி ஒரு அடிப்படை வாழ்வாதாரமாக அவருடைய வாழ்வாதாரம் சுருங்கும். இதனுடைய பின்னணியில இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான நிம்மதியான மனதை அதற்கு பின்னால் வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி வெளிப்படும்னு கேட்டா உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையிலான செயல்கள் வெளிப்படும். இப்ப சிறந்த செயல்களும் முன்னேற்றத்துக்குரிய செயல்கள் எப்ப வரும்? எண்ணம் தூய்மையாகவும் உள்ளம் தெளிவாகவும் இருக்கிற பட்சத்துல தான் நடக்கும். அந்த தெளிவு எப்ப கிடைக்கும்னு கேட்டா உறவுகளோடு அனுசரித்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறோம். அப்படி ஒரு அது சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய பலம். உறவுகளோட சண்டை போட்டு முறிச்சு வாழ்றவங்க சைக்காலஜிக்கலா பலமா இருக்கவே முடியாது, அவங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள அவங்கள பத்தியே பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம். அவன் போயிட்டா நம்ம பாத்தியா, அவன் தம்பி வந்தா நம்ம கேட்டியா, நீங்க அவனும் ஹாப்பியா இருக்க மாட்டான். அப்ப ஹாப்பியா இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை ஹாப்பியான காரியங்களை நோக்கி முன்னேறி செல்ல முடியாது. நல்ல மகிழ்ச்சியா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் அதிகபட்சமாக வாழ்நாளோடு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அறிவியல் சாட்சி சொல்கிறது. இந்த பாகிஸ்தானுக்கு பக்கத்துல ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு, இந்த நாட்டுடைய பேர் எனக்கு மறந்து போச்சு, சமீபத்துல வீடியோக்கள் எல்லாம் அது வந்துச்சு. உலகத்திலே அதிகபட்சமாக நீண்ட காலம் உயிர் வாழ்கிற வயது முதிர்ந்த காலத்திலேயும் சரும பொலிவோடு இருக்கிற நல்ல அழகாக நல்ல திடகாத்திரமாக இருக்கிற மக்கள்னு சொல்லிட்டு உலகத்திலேயே இந்த பகுதி மக்கள்லாம் சொல்லி இந்த ஆப்கான் பாகிஸ்தான் மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டை குறிப்பி அது சம்பந்தமான ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப அந்த மக்கள் அப்படி இருக்கிறதன் பின்னணியில் என்னன்னு கேட்டா, உலகத்திலே அவங்கள மாதிரி மகிழ்ச்சியான மக்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு குடும்பத்தாரோடு ரொம்ப நெருக்கமா உறவுகளை பேணி மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அந்த மகிழ்ச்சி என்பதே நாளுக்கு நாள் அவங்களுடைய ஆயுளை தள்ளி போட்டுக்கிட்டே போகுது. மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுங்கிறது ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தத்திலே சீக்கிரம் செத்து போயிடறான்ல. எதுக்குப்பா, என்னப்பா காரணம்? ஒரு காரணம் சொல்ல முடியல. இதுல 2 விஷயத்தை போட்டு குழம்ப கூடாது. ஒண்ணு அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் நாட்டப்படி அது நம்பிக்கை, அது ஓகே. ஆனா நம்பிக்கையை தாண்டி காரண காரியங்களோடு இந்த உலகத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதுல இதுலெல்லாம் சம்பந்தப்பட்டும் இருக்கிற மகிழ்ச்சியான ஒரு மனநிலை என்பது நீண்ட ஆயுள் காலத்தையும் தருகிறது. ரொம்ப அழுத்தத்திலையும் இறுக்கத்திலையும் இருக்கிறவங்க சின்ன வயசுலேயே இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது. எனவே நபிகளார் சொன்னது கண்டிப்பாக அது நடைபெறத்தான் செய்யும்.